ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 261. இதில் சைத்தன்ய மகாபிரபு மரணத்தின் தன்மைகளை விளக்குகின்றார். முன்பு ஒரு சமயம் கோலவேச்ச சீதரின் இல்லத்தில் பக்தர்கள் அனைவரும் சற்று இளைப்பாறினார்கள். அதே சமயத்தில் சைத்தன்ய மகாபிரபு உடைந்த இரும்பு பாத்திரத்தில் இருந்து தண்ணீரை எடுத்து குடித்தார். தனது வீடு திரும்பிச் செல்லும் வழியில் தான் இங்கு பிரபு ஓய்வு எடுத்தார். ஒரு நாள் இரவு முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பக்தர் அவதாரமான சைத்தன்ய மகாபிரபு தாக்குராவின் வீட்டில் நித்யானந்த பிரபு மற்றும் இதர பக்தர்களுடன் பாடி ஆடி கொண்டு இருந்தார். சீவாசரின் மகன்களில் ஒருவனுக்கு வெகு காலமாக வியாதி பீடித்து இருந்தது. அவன் இந்த தருணத்தில் இறந்து விட்டான். சீவாசர் தனது சோகத்தை வெளிக்காட்டாமல் எந்த ஒரு அசம்பாவிதம் நடைபெறாது போல் சங்கீர்த்தனத்தில் கலந்து கொண்டு இருந்தார். சைத்தன்ய மகாபிரபுவுக்கு விஷயம் தெரிந்துவிட்டது. சங்கீர்த்தனம் முடிந்தவுடன் இந்த வீட்டில் ஏதோ துர்சம்பவம் நடந்துவிட்டது என கூறினார். சீவாசா தாக்குராவின் மகன் இறந்த செய்தியை செவியுற்ற சைத்தன்ய மகாபிரபு ஏன் இந்த விவகாரம் தனக்கு முன்பே தெரியப்படுத்தப்படவில்லை என கடிந்து கொண்டார். இப்பொழுது சடலம் வைக்கப்பட்டு இருந்த அறைக்குள் சென்றார் சைத்தன்ய மகாபிரபு. ஓ பிள்ளாய், ஏன் சீவாசா தாக்கூராவின் வீட்டை விட்டு வெளியேறுகின்றாய் என கேட்டார். இப்பொழுது சடலம் எழுந்து உட்கார்ந்து பேசியது. என் விதி முடியும் வரை இந்த வீட்டில் வசித்து வந்தேன். இப்பொழுது உங்கள் ஆணைப்படி எங்கோ செல்கின்றேன். நான் என்றென்றும் உங்கள் சேவகன். உங்கள் விருப்பப்படியே நடப்பேன். வேறு எந்த சக்தியும் என்னிடம் கிடையாது என கூறியது. மீண்டும் படுத்து கொண்டது. இப்படியாக மரணத்தின் இன்றியமையா தன்மை பற்றி தெய்வ வழியாக அனைவரும் ஞானம் பெற்றார்கள். பிறகு ஒப்பாரி வைப்பதை நிறுத்தினார்கள். ஈமச்சடங்கு நடந்து கொண்டு இருக்கையில் ஒரு மகன் இறந்ததற்காக வருந்த வேண்டாம் என்றும் தானும் நித்யானந்தரும் தொண்டனுக்கு தொண்டனாகவும் மகனுக்கு மகனாகவும் இருந்து என்றென்றும் துணை நிற்போம் என சீவாசா தாக்குராவுக்கு சைத்தன்ய மகாபிரபு ஆறுதல் கூறினார். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு பக்தர்களுக்கு அருளாசி வழங்கினார். தனக்களிக்கப்பட்ட உணவின் மீதியை சீவாசா தாக்குராவின் மருமாள் நாராயணியிடம் கொடுத்தார். இவளே பின்பு விருந்தாவன தாசா தாக்குராவை ஈன்றெடுத்த அன்னை ஆவாள். இப்பொழுது சீவாசா தாக்குராவின் தையல்காரன் புலால் உண்ணும் முஸ்லிம் அவனுக்கு பிரபு தன் விஸ்வரூபத்தை காட்டினார். இதை பார்த்த அந்த தையல் கலைஞன் கண்டுகொண்டேன் என அலறுடன் பித்து பிடித்தவன் போல் ஆனந்த நடனம் ஆடினான். சைத்தன்ய மகாபிரபுவின் கருணையால் அவன் பிரபுவின் முதல் தர பக்தன் ஆகிவிட்டான். ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு இன்ப பரவச நிலையில் ஆழ்ந்து இருந்தார். சீவாசா தாக்குரா இடம் தனது முரளியை தருமாறு கேட்டார். கோபியர்கள் உங்கள் புல்லாங்குழலை திருடிவிட்டார்கள் என தாக்குரா அவரை தூண்டிவிட்டார். பிறகு சீவாசா தாக்குரா விருந்தாவனத்தில் பகவான் கிருஷ்ணர் புரிந்த லீலைகளை 6 பருவங்களில் புரிந்தது விவரித்தார். இதனை கேட்ட சைத்தன்ய மகாபிரபு பரவசம் அடைந்தார். அவர் இடத்தில் ஆனந்த ஊற்று பெருக்கெடுத்தது. சீவாசா பிரபு அவரை தூண்டிவிட்டு கொண்டே இருந்தார். பகவான் கிருஷ்ணரின் புல்லாங்குழல் ஓசை கேட்டு விருந்தாவனத்திற்கு கோபியரெல்லாம் ஈர்க்கப்பட்டார்கள் என்பதை சீவாசா தாக்குரா சுவை ஒழுக வர்ணித்தார். குறிப்பாக ராசெல்லை வர்ணித்தார். சீவாசா தாக்குரா சொல்ல ஒரு நாள் கழித்து மறுநாள் பொழுதே விடிந்துவிட்டது. பிறகு ஒரு நாள் அத்வைத ஆச்சாரின் வீட்டில் கிருஷ்ணரின் லீலைகள் நாடகம் அடங்கேறியது. அதாவது ஒரு நாடகம் நடத்தப்பட்டது. சைத்தன்ய மகாபிரபு ருக்மிணியின் பாத்திரத்தை ஏற்று நடித்தார். மற்ற நேரங்களில் அவர் சக்தி, லக்ஷ்மி,
யோகமாயா பாத்திரங்கள் ஏற்று நடித்தது உண்டு. கட்டில் அமர்ந்தபடியே அவர் பக்தர்கள் மத்தியில் கடவுள் பிரேமையை வழங்கினார். மற்றொரு நாள் சைத்தன்ய மகாபிரபு நடனம் ஆடி ஓய்ந்து இருந்தபோது அந்தனர் இல்லத்தரசி ஒருத்தி வந்து அவரது தாமரை திருவடிகளில் விழுந்து பாதத்தில் ஒட்டிக்கொண்டு இருக்கும் மண்ணை திரும்ப திரும்ப எடுத்தபடியே இருந்தால் அவருக்கோ எரிச்சல். கங்கை நதிக்கு விழுந்தடித்து கொண்டு ஓடினார். நித்யானந்தரும் ஹரிதாசா தாக்கூராவும் உடன் சென்று அவரை தண்ணீரில் இருந்து பற்றி இழுத்தார்கள். அன்று இரவு அவர் விஜய ஆச்சாரிய வீட்டில் தங்கினார். மறுநாள் பக்தர்களுடன் வீடு திரும்பினார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு வீட்டில் தனியாக இருந்தார். கோபியர் சல்லாபம் ரசித்து கொண்டு இருந்தவரை தனிமை வாட்டியது. கோபியர்களின் பெயர்களை ஒன்றன் பின் ஒன்றாக அழைத்தார். இந்த சமயம் பார்த்து அந்தன மாணவன் ஒருவன் உள்ளே வந்தான். பிரபுவின் செய்கையை கண்டு அவன் திகைத்து போனான். பகவான் கிருஷ்ணரின் பெயர்களுக்கு பதிலாக ஏன் கோபியரின் பெயரை அழைக்க வேண்டும் என வினவினான். இதனால் என்ன நல்ல பயன் கிட்டும் என அவன் வியந்தான். உத்தவர் கிருஷ்ணரின் வளர்ப்பு மகன் ஒரு சமயம் பகவான் விடுத்த செய்தியுடன் கோபியர்களிடம் வந்து இருந்தார். அப்போது அவர்கள் பகவான் கிருஷ்ணரை இடித்து உரைத்தார்கள். கிருஷ்ணர் தங்களது வெளிப்படையான அன்பு என அவர்கள் கூறினார்கள். கோபியர்களின் மனநிலையில் இருந்த சைத்தன்ய மகாபிரபு மாணவன் கிருஷ்ணர் பற்றி கூறியதும் சினந்தார். மாணவனை கண்டமேனிக்கு திட்டி தீர்த்தார். சைத்தன்ய மகாபிரபு கையில் தடி ஒன்றை எடுத்து மாணவனை அடிக்க முற்பட்டார். இப்பொழுது இந்த மாணவன் சைத்தன்ய மகாபிரபு தன்னை அடிக்க வந்த விவகாரத்தை மற்ற மாணவர்களிடம் கூற அவர்கள் வெகுண்டார்கள். அவரை வார்த்தைகளால் தாக்க முற்பட்டார்கள். நிமாய் பண்டிதர் நாடு முழுவதையும் கெடுக்க பார்க்கின்றார். எந்த குறிக்கோளும் இல்லாத இவர் இப்படியா பிராமண பையனை அடிக்க வருவது? இந்த மாதிரி அவர் மறுபடியும் தாக்க வந்தால் நாங்கள் பதில் அடி கொடுப்போம். அவர் மனதிற்குள் தான் யார் என்ற நினைப்பு. இப்படி அடிக்கலாம் என்ற திட்டமா? இப்படி குமிறினார்கள் மாணவர்கள். இப்படி முடிவு எடுத்தவர்கள் பிரபுவை கண்டனம் செய்தவர்கள் எவ்வளவுதான் அறிவாளிகள் ஆனாலும் மதிகட்டவர்களே. இப்படி மாணவர்கள் தாக்க எல்லாம் அறிந்த சைத்தன்ய மகாபிரபு நிலை தடுமாறாமல் மாணவர்களை காப்பாற்றுவது பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தார். இந்த பேராசிரியர்கள், விஞ்ஞானிகள், மாணவர்கள் மதத்தின் ஒழுங்கு முறைகளை மட்டும் பின்பற்றுகின்றார்கள். அதே சமயம் இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், அயோக்கியர்கள். இவர்களை பக்தி தொண்டு செய்யும்படி நான் தூண்டாவிட்டால் அவர்களால் எப்போதுமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறு சைத்தன்ய மகாபிரபு சிந்தித்தார். இந்த இழிந்த ஆத்மாக்களை நான் கடை தேற்றுவதற்கு வந்து இருக்கிறேன். இந்த அயோக்கியர்கள் எனக்கு வந்தனங்களை செலுத்தினால் அவர்களுடைய பாவங்களின் எதிர் விளைவுகளை பயனற்று போகச் செய்வேன். இவர்களை பக்தி தொண்டு பாதையில் செலுத்தினால் அவர்கள் சொன்னவற்றை கேட்பார்கள். எனவே நான் துறவரத்தை மேற்கொள்ள வேண்டும். பிறகு மக்கள் இயல்பாக என்னை மதித்து நடப்பார்கள். இந்த வகையிலே அவர்களது பாவங்களும் தொலையும். பக்தி தொண்டு மட்டுமே நீச்சர்களின் உள்ளத்தை தட்டி எழுப்பும். இந்த ஒரு வழியில் மட்டுமே நீச்சர்களை ரட்சிக்க முடியும். மாற்று வழியில் கிடையாது. இப்படி துறவரம் பற்றி திடமான முடிவுக்கு வந்தார் சைத்தன்ய மகாபிரபு. வீட்டிலே தங்கியிருந்தார். இதற்கு இடையில் பரத்வான் மாவட்டம் கட்வாவிலிருந்து கேசவ பாரதி என்ற துறவி நவதீபம் வந்து அடைந்தார். அவரை சந்திக்க சைத்தன்ய மகாபிரபு அவருக்கு தகுந்த மரியாதை செலுத்தி தன் வீட்டிற்கு அழைத்தார். துறவிக்கு வயிறார உணவு படைத்தார். பிரபு பிறகு தனது கோரிக்கையை அவரிடம் வைத்தார். ஓ துறவி அவர்களே, நீங்கள் நாராயணனே, கருணை கூர்ந்து என்னை இந்த உலக பிணைப்பிலிருந்து விடுவிக்கவும். வந்த துறவி கூறினார், நீங்களே முழுமுதற் கடவுளின் திரு அவதாரமே. நீங்கள் என்னை எதை செய்ய சொல்கின்றீர்களோ நான் அதை செய்ய முடியும். என்னால் தன்னிச்சையாக செயலாற்ற முடியாது என்றார் வந்த துறவி.
சைத்தன்ய மகாபிரபுவின் வீட்டில் சில நாட்கள் தங்கிய பிறகு கேசவ பாரதி ஊர் திரும்பினார். தனது 24வது வயது முடிவில் மாக மாதம் வளர்பிறை ஒட்டி நவதீபத்தை விட்டுவிட்டு வெளியேறினார் சைத்தன்ய மகாபிரபு. கங்கை ஆற்றங்கரை நித்யானந்த பிரபு, சந்திரசேகர ஆச்சாரியா, முகுந்த தத்தா இவர்கள் சகிதம் கடந்து கட்பாவிற்கு சென்றார் சைத்தன்ய மகாபிரபு. இங்கு கேசவ பாரதியை சந்தித்தார். சைத்தன்ய மகாபிரபுவின் கட்டளைப்படி நாள் முழுவதும் கீர்த்தனம் நடைபெற்றது. மாலையில் பிரபு சிகையை மலித்து கொண்டார். மறுநாள் கேசவ பாரதி சந்நியாசம் வழங்க ஏகதண்ட சந்நியாசி ஆகிவிட்டார். கேசவ பாரதி ஆதி சங்கர சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர் ஆதலால் அவரால் திரிதண்டம் வழங்க முடியவில்லை. அது முதல் கொண்டு சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் ஆகிவிட்டார். நிமாய் பண்டிதர் விடைபெற்றார். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.